அடுத்தது துலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த துலாத்துல சனி இருக்கிறவங்க கிட்ட வந்து இது கரெக்டா இது தப்பான்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட லேசில் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய மனம் வந்து நம்ம இந்த தடுமாறாம நம்ம கரெக்டா சொல்லணுமேங்கிறதுல ரொம்ப யோசிக்கும். ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம், துலாம் வந்து தராசு கோல் மாதிரி எடை போட்டுட்டே இருக்கும். இதுல எல்லாமே கரெக்டா இருக்கா இல்லையே, ஏதாவது இங்க ஒரு சின்ன ஃபால்ட் இருக்கா அப்படிங்கறது அவங்க மனம் ரொம்ப தீவிரமா தேடும். ஏன்னா அவங்களுக்கு உள்ளோட ஒரு இது இருக்கும், இந்த நீதி தவறாம நம்ம நடந்துக்கணுமே, நம்ம சொல்றதுல வந்து எப்பயும் நம்ம தப்புக்கு துணை போயிடக்கூடாது அப்படிங்கிற இந்த எண்ணம் ரொம்ப வலுவாக இருக்கும். இவங்களாம் ரொம்ப ஒரு எக்ஸலண்டான இவங்க பேசிக்கா இவங்க வந்து ரொம்ப பழமையை மதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம இவங்களை சொல்லலாம். அதே நேரத்துல எக்ஸலண்ட் டீச்சர்ஸா இருப்பாங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு ஒரு போதிக்கும் இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இவங்களுக்கு அது வேலை செய்யும். கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இவங்க வந்து அடுத்தவங்க கிட்ட ரொம்ப சீக்கிரமே மிங்கிள் ஆயிடுவாங்க. யாரையுமே பகச்சுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும். இவங்களுமே நல்ல இந்த ஒரு ஆராய்ச்சி கல்வி இதுக்கெல்லாம் இவங்க ரொம்ப எலிஜிபிளா இருப்பாங்க. இவங்களுடைய உத்தியோகம் வேலை அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுமே சனியினுடைய எல்லா இதையும் எடுத்து பண்ணும்போது ரொம்ப கடுமையான உழைப்பாளிகள். அதனால உடல் உழைப்பையும் நிறைய போடுவாங்க. பொதுவா வந்து நம்ம துலாம் ராசின்னு சொல்லும் போது அவங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் சுகவாசியாகவும் இருப்பார்கள் நம்ம சொல்லுவோம். ஏன்னா சுக்கிரனுடைய வீடாகிறது அது இல்லையா. அதுவும் அங்க வந்து போகத்தை அனுபவிப்பதற்கு போகத்தை கொடுப்பதற்கு உண்டான ராகுவே அங்க உட்கார்ந்துட்டு இருக்க சுவாதி நட்சத்திரமாக. அப்போ அந்த இடத்துல வந்து கடுமையான உழைப்பையும் ஒரு போராட்ட குணத்தையும் உள்ளூர் அவங்களுக்கு கொடுத்துரும். இவங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல லைஃப்ல முன்னேறி வந்து நிற்கும் போதுதான் அவங்களுக்கே தெரியும், ஒத்தனையை தாண்டி நம்ம வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாஸ்ட்டை அவங்களே ரீவைண்ட் பண்ணி பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. கடுமையான போராட்ட குணம் உடையவர்கள். ஆனா வெளியில பார்த்தா அந்த ஒரு எப்படி எரிமலைக்கு உள்ள அந்த இது கனன்று கொண்டு இருக்குமோ அது மாதிரி அந்த லாவா அது மாதிரி உள்ளதான் இருக்கும். எல்லாமே வெளியில சர்ஃபேஸ்ல எதுவும் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு ஆட்களாக இருப்பார்கள். எல்லாரையும் ரொம்ப எளிதில் ஸ்நேகம் பண்ணிட்டுருவாங்க. யாரையும் பகச்சுக்க மாட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல அதை நம்ம சொல்லணும்னா கிறிஸ்பா யாரையுமே பகச்சுக்காம பாரபட்சம் இல்லாம எல்லோரும் பழகுபவர்களாக இருப்பார்கள்.